கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் எப்போதும் உண்டாகட்டும். இந்த நல்ல நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தரின் மகிமை ஆத்தும ஆதாயம் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக இன்றைய நாளுக்கான சில நிமிட தேவ செய்தி கேளுங்கள். இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆயத்தமாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். அநேகரை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் பக்கமாய் திருப்புங்கள். பக்கத்திலேயே பக்கபலனாய் கர்த்தர் உங்களுடனே கூட இருந்து எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். விசேஷமாக 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி, எனக்கு பிரியமான தேவ ஜனமே, உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உங்களுக்குள்ள உருவாகி இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள், தேவ வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள். தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பார். உங்கள் கவலைகள், கண்ணீர் எல்லாம் கர்த்தர் போக்குவார். உங்கள் கண்ணீரை துடைப்பார். சகல ஆறுதலின் தேவன் உங்களுடனே கூட இருந்து ஆறுதலும் தேறுதலும் கொடுத்து உங்களை வழிநடத்துவார். தேற்றுகிறவர், உங்களை ஆற்றுகிறவர், உங்களை அரவணைக்கிறவர். ஆக தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்கள் ஜெயிப்பீர்கள். God bless you. God bless you.